Hi, my name is CK Jagrish. I'm studying 6th standard. இப்போ நான் இந்த ஏபிசிடி வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறேன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ நான் எப்படி பண்ணேன்னு இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது காஸ்ட் இல்லாமல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இதை டீட்டெயிலாக சொன்னேன்னா உங்களுக்கு இது போர் அடிக்கும், உங்களுக்கும் டைமும் எடுத்துக்கும். அதனால நான் இந்த ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் இந்த வீடியோவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போட்டு காட்டுறேன், இது எப்படி ஜென்ரேட் பண்ணியிருந்தேன்னு. இந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துடுறேன். இது நான் யூடியூப்ல for apple, crunchy and sweet. B is for ball that bounces on the street. C is for cat who loves to purr. D is for dog. இதான் நான் மேக் பண்ணியிருந்தேன். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இப்போ லெனார்டோ ஏஐன்னு நீங்கள் கூகுளில் போட்டு நீங்கள் லாகினோ இல்லை சைன்இனோ பண்ணிவிடுங்க. சைன்இன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு ப்ராம்ப்ட் வேணும். அந்த ப்ராம்ப்ட் எப்படி எடுக்குதுன்னா, சாட்ஜிபிடியில் போய் கிவ் மீ a prompt a alphabet dynamic image creation for kidsன்னு நீங்கள் எப்படி வேணாலும் தந்துக்கலாம். இப்போ போய் ஏரோ மார்க் கொடுத்தா இது சொல்லும். இந்த ப்ராம்ப்டை நம்ம காப்பி பண்ணிட்டு இதை போட்டு நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃப்ளெக்ஸ் தேவ்னு இருக்குது. நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அனிமி பண்ணிக்கலாம், லெனார்டோ லைட்னிங் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஃப்ளெக்ஸ் தேவ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அதை பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இமேஜ் டைமென்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா அது ப்ரீமியம்னா காசு கட்டணும். இப்போ நம்ம ஃப்ரீயில் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரீலியும் பண்ணலாம். இப்போ 4லேயே நம்பர் ஆஃப் இமேஜ் 4லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுனா, அந்த ப்ராம்ப்ட் சாட்ஜிபிடிலேருந்து இதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது 150ன்னு இருக்குல்ல, இது டோக்கன்ஸு. இது ஒரு நாளைக்கு 150 தான் வரும். இப்போ நம்ம இது ஜென்ரேட் பண்ணோம்னா இது 39 டோக்கன் மைனஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு இமேஜ் ஜென்ரேஷனுக்கு. இப்போ இதை அப்டேட் பண்ணோம்னா, உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஜென்ரேட் பண்ணேன்னா அந்த இமேஜ் இதாகிடும். நான் ஏற்கனவே இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். ஏபிசிடிலாம் ஃபிஷ்ஷு, கேட்டு, டாகு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஜென்ரேட் பண்ணி தரும். அதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு, அப்போ நமக்கு இமேஜ் தான் தரும். அந்த இமேஜ் நமக்கு வீடியோ தானே வேணும். அதுக்கு வீடியோ என்ன பண்ணோம்னா, ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் ஹைலோ ஏஐன்னு இருக்குது, அதில் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம இமேஜை ப்ளேஸ் பண்ணிக்கணும். இமேஜை ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்னென்ன மூமெண்ட்டெல்லாம் அசைக்கணும், என்னென்ன மாதிரி மூமெண்ட்டு அனிமேஷன்ஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி இது ப்ராம்ப்டில் சாட்ஜிபிட்ட கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் நான் ஃபிஷ் இமேஜ் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஏதோ ஒரு இமேஜ். இப்போ நான் இதை இம்போர்ட் பண்ணிட்டேன். இது டபிள்யூ இப்படின்னு இருக்குது. நம்ம என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இதுலேயும் டோக்கன்ஸ் இருக்குது. இது 100 தான் இருக்குது. சப்ஸ்கிரைப்னால் நம்ம ப்ரீமியம் தான். இது 30 டோக்கன் போகும். ஓகே, இது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா நீங்கள் கிரியேட் திஸ் வெரி டைனாமிக் ஃபார் கிட்ஸ் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பண்ணி தந்துடும். இது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக வித்தியாசமாக வேணும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சாட்ஜிபிடிட்ட வாங்கி ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ, அந்த ஷார்க் மேலே போகணுமா, கீழே போகணுமா, தண்ணிக்குள்ளே போகணுமா, இல்லை அந்த டபிள்யூ மேலே போகணுமா, இல்லை க்ளவுட்ஸ் மேலே போகணுமா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சாட்ஜிபிடியை கேட்டு பண்ணிக்கலாம். இல்லை நாமளே ஓனாக கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது இப்படி தான் பண்ணோம். ஒரு பிக்சர் போட்டு தான் பண்ண முடியும். ஒரே வீடியோ ஒரே மாதிரி பண்ண முடியாது. பாருங்கள், நான் இதை வச்சு தான் இதை பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். கிரியேட் திஸ் வெரி டைனாமிக் ஃபார் கிட்ஸ் வீடியோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி பண்ணலாம். இங்க ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மியூசிக் வேணும்னா நம்ம மியூசிக் என்ன பண்றதுன்னா சுனோ ஏஐன்னு இருக்கு. இது வந்து நீங்க லாகின் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லிரிக்ஸ் வேணும்னா லிரிக்ஸ்னு கொடுத்து நம்ம சாட்ஜிபிடியே வாங்கி லிரிக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இது இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் வேணும்னா இது ஆன் பண்ணிட்டு நீங்க வெறும் இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் பண்ணிக்கலாம். இது நான் ஆஃப் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஃபுல் சாங் வேணும்னா லைன் வேணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். வாய்ஸ் வந்து ஆட்டோவில் தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சாங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரேப் வேணுமா, இந்தி அண்ட் ராக் வேணுமா, ரேப் அண்டு ஹிப்ஹாப் வேணும்னா அந்த மாதிரிலாம் நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எல்லாம் 4 சாங்ஸ் தந்திருக்கு. சாங் கிரியேட் பண்ணோம்னா 4 சாங்ஸ் தரும். இப்போ நான் ஒரு சாங்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது நான் தான் கிரியேட் பண்ணேன், ஏபிசி சாங். இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. F is the fish that swims along. G is the guitar, strum and play. Now sing along, hip hip hooray. இந்த மாதிரி தான் நான் அந்த சாங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ பண்ணியாச்சு. அந்த வீடியோவை நம்ம கேப்கட்டில் தான் ஒன்றா இணைக்க முடியும். இப்போ வந்து நான் சாங் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுனா கேப்கட்டில் போய் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இது வந்து வீடியோ ட்ராக்கு, இது வந்து சாங் ட்ராக்கு. இந்த சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு வீடியோவை நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த வந்து நான் இப்போ சும்மா உங்களுக்கு போடுறேன். இது வந்து ட்ராக் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்படி போட்டால் இங்கே ஹைலோ ஏன்னு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து இது கட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ரேஷியோ அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ நமக்கு வேணும்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம்னு கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஈஸியாக பண்ணோம்னா வேற ஒரு வழியும் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் கிளிப் கேம்ப்னு இருக்குது, அதுலேயும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து சாங் வீடியோ ஒன்றா க்ரியேட் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.